எல்லா கட்சிகளுமே பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் எப்ப எலக்ஷன் அனவுன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா? அதுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, பாஜகவ பொறுத்தவரைக்குமே நெருக்கடிக்கு மேல நெருக்கடி அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்துல லட்சக்கணக்கான விவசாயிகள் பார்த்தோம் அப்படின்னா, டெல்லியில திரண்டு போராட்டம் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, நேத்து இந்த தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா? அந்த தேர்தல் பத்திரம் அப்படின்றது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு, பாஜக தரப்புல ரொம்ப பெரிய இடி அப்படின்றத உச்சநீதிமன்றம் தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் இந்த தேர்தல் பத்திரம் நடவடிக்கை அப்படின்றது இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம கடந்த 5 வருஷம் இருக்கு இல்லையா? 2018லேருந்து 23 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த தேர்தல் பத்திரத்தின் மூலியமா எவ்வளோ வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல எஸ்பிஐ பேங்க் பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் 13ஆம் தேதிக்குள்ள அவங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான்ப்பா இந்த இஷ்யூ தேர்தல் பத்திரம்னா என்ன? எனக்கு எதுவுமே புரியல. என்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, அப்படின்னா என்ன தேர்தல் பத்திரத்தினால பாஜகவுக்கு என்ன பிளஸ் அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நானும் லாங் வீடியோல பேசியிருக்கேன். அதுவும் 8 மணிக்கு நம்ம சேனல் அப்லோட் ஆயிடும். அதையும் பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.